2021 ஆண்டில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு 3 முக்கியமான தலைப்புகள் சம்பந்தமாக உங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றேன். அதேபோன்று இன்றைய தினமும் பரீட்சை வினாத்தாளில் முக்கியத்துவம் பெறுகின்ற இன்னும் ஒரு தலைப்பினை உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் கடந்த ஒரு 5 வருட பரீட்சை வினாத்தாளை அவதானித்தீர்களாக இருந்தால் பொருளாதார வினைத்திறன் எனும் சொல் பரீட்சை வினாத்தாளில் பல சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. அது வெளிவாரி விளைவுகள் தலைப்பிலும் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போன்று முதலாவது வினாவிலும் 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் அளவுக்கான கேள்விகள் இந்த பொருளாதார வினைத்திறன் எனும் தலைப்பில் கேட்கப்படுவதனால் இன்றைய இந்த வீடியோவில் பொருளாதார வினைத்திறன் தொடர்பான முழுமையான விளக்கம் ஒன்றை உங்களுக்கு அளிக்கலாம் என நினைக்கின்றேன். ஆகவே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பொருளாதார வினைத்திறன். பொருளாதார வினைத்திறன் இந்த தலைப்பு உங்களுடைய பாடத்திட்டத்தில் எந்த இடத்தில் தொடர்படுகின்றது என்றால், பொருளாதார முறைமை எனும் பாடத்தில் நீங்கள் நடைமுறையில் உள்ள பொருளாதார முறைமைகள், சந்தை பொருளாதார முறைமை, அதே போன்று திட்டமிடல் பொருளாதார முறைமை, கலப்பு பொருளாதார முறைமைகளை பற்றி படித்து கொண்டு வருகின்ற பொழுது பொருளாதார முறைமையொன்றின் செயற்திறனை அளவிடுகின்ற சில குறிகாட்டிகளை பற்றி படிப்பீர்கள். அதாவது நடைமுறை உலகில் செயற்திறனான பொருளாதார முறைமை சந்தை பொருளாதாரமா, அல்லது திட்டமிடல் பொருளாதாரமா, அல்லது கலப்பு பொருளாதாரமா என்ற தலைப்பில் நீங்கள் சில முக்கியமான குறிகாட்டிகளை வைத்து உங்களுக்கு இது விளக்கப்படும். எந்த பொருளாதார முறைமை மிகச்சிறந்தது, அதில் ஒரு தலைப்பாக தான் இந்த பொருளாதார வினைத்திறனும் ஒரு குறிகாட்டி. பொருளாதார முறைமையொன்றின் வினைத்திறனை அளவீடு செய்வதற்கு பயன்படுத்துகின்ற குறிகாட்டிகளில் ஒன்றுதான் பொருளாதார வினைத்திறன் எனும் தலைப்பு. ஆகவே பொருளாதார வினைத்திறன் என்பது முழுமொத்த பொருளாதார செயற்பாடுகளும் வினைத்திறனாக அமைய வேண்டும். முழுமொத்த பொருளாதார செயற்பாடுகளும் வினைத்திறனாக அமைதல் தான் பொருளாதார வினைத்திறன் என அழைக்கப்படும். ஆகவே பொருளாதார வினைத்திறன் எனும் பொழுது 2 விதமான வினைத்திறன்கள் அங்கு தொடர்படும். முதலாவது வினைத்திறன் உற்பத்தியில் வினைத்திறன் எனும் எண்ணக்கரு. உற்பத்தியில் வினைத்திறன் எனும் எண்ணக்கரு முதலாவது தொடர்படுகின்ற சொல். இரண்டாவது வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன். இந்த 2 வினைத்திறன்களும் இணைந்ததுதான் பொருளாதார வினைத்திறன் என அழைக்கப்படும். உற்பத்தியில் வினைத்திறன், வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன், இந்த 2 வினைத்திறன்களும் இணைந்ததுதான் பொருளாதார வினைத்திறன் என அழைக்கப்படும். இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு வினைத்திறனையும் சற்று விளக்கமாக வினைத்திறன் எனும் எண்ணக்கருவை 2 விதமாக எங்களுக்கு விளக்க முடியும். உற்பத்தியில் வினைத்திறன் என்பதனை 2 விதமாக விளக்கலாம். முதலாவது கருத்து என்னவென்றால், முழுமொத்த உற்பத்தி செயற்பாடுகளும் சிக்கனமாக அமைதல் உற்பத்தியில் வினைத்திறன். முழுமொத்த உற்பத்தி செயற்பாடுகளும் சிக்கனமாக அமைதல். அதை இன்னும் விளக்கமாக சொல்வதாக இருந்தால், குறைந்தளவு உள்ளீடுகளை கொண்டு அதிகளவான வெளியீடுகளை பெற முடிதல் உற்பத்தியில் வினைத்திறன் என அழைக்கப்படும். குறைந்தளவு உள்ளீடுகளை கொண்டு அதிகளவான வெளியீடுகளை எங்களால் பெற முடியுமாக இருந்தால் அது உற்பத்தியில் சிக்கனம், அல்லது உற்பத்தி செயற்பாடுகளை சிக்கனமாக மேற்கொள்ளுதல் உற்பத்தியில் வினைத்திறன் என அழைக்கப்படும். ஆகவே உற்பத்தியில் வினைத்திறன் காணப்படுமாக இருந்தால் உற்பத்தியில் சராசரி கிரயம் ATC எனப்படும் அந்த சராசரி கிரயம் இழிவு மட்டத்தில் காணப்படும். உற்பத்தி செலவு கோட்பாடு தொடர்பான விளக்கத்தை வைத்து விளக்குவதாக இருந்தால், ATC கோடு உங்களுக்கு தெரியும். குறுங்கால உற்பத்தி செலவு கோட்பாட்டில் ATC கோடு U வடிவம் பெறும். அதை தாழ்ந்த புள்ளி என்பது இந்த இடத்தில் காணப்படுதல் தான் உற்பத்தியில் வினைத்திறன் என அழைக்கப்படும். ஆகவே உற்பத்தியில வளங்களை நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்துகிறோம். குறைந்தளவு உள்ளீடுகளை கொண்டு அதிகளவான வெளியீடுகளை பெறும். இவ்வாறான ஒரு நிலைமையை ஒரு பொருளாதாரம் அடைய வேண்டுமாக இருந்தால் 2 நிபந்தனைகளை பூர்த்தியாக்க வேண்டும். முதலாவது பூரண உற்பத்தி.
அந்த பொருளாதாரம் தம்மால் இயலுமான பூரணமான உற்பத்தியை மேக்சிமம் உற்பத்தியை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை பூரண வேலை வாய்ப்பு. பொருளாதாரத்தில் உள்ள வளங்கள் முழுமையாக உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். பொருளாதாரம் இருக்கிற வளங்கள் முழுமையாக உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஊழியம் போன்ற வளங்களை முழுமையாக உற்பத்தியில் பயன்படுத்தியிருக்க வேண்டும். அதே போன்று பொருளாதாரத்தின் முழுமையான உற்பத்தி மட்டம் பெறப்பட்டிருக்க வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தியாக்கப்படுமாக இருந்தால் உற்பத்தியில் வினைத்திறனை அடையலாம். அப்பொழுது உற்பத்தியில் சராசரி கிரயமானது இழிவு மட்டத்தில் காணப்படும். நாம் ஒரு உற்பத்தி சாத்திய வலையினை பயன்படுத்தி உற்பத்தியில் வினைத்திறனை விளக்குவோமாக இருந்தால் இரண்டு உற்பத்திகள் நடைபெறுது நடுகோல் எடுப்போம். y உற்பத்தி x உற்பத்தி என இரண்டு உற்பத்திகள் இடம்பெறுகின்றது. பொருளாதாரம் ஒன்று உற்பத்தி சாத்திய வலை இந்த இடத்தில் காணப்படுகின்றது. உற்பத்தியில் வினைத்திறன் அடையப்பெறுமாக இருந்தால் கட்டாயமாக உற்பத்தி புள்ளி எல்லை பிரதேசத்தில் அமையும். ஆகவே உற்பத்தியில் எல்லை பிரதேசத்தில் உற்பத்தி புள்ளி அமையுமாக இருந்தால் அங்கு நான் இங்கு குறித்து காட்டுகின்ற ABCDE எனும் புள்ளிகள் எல்லையில் அமைந்துள்ள புள்ளிகள். எல்லையில் எப்பொழுது உற்பத்தி அமையும் என்றால் உற்பத்தியில் வினைத்திறன் காணப்படும். அதாவது பூரண உற்பத்தியும் பூரண வேலைவாய்ப்பும் காணப்படும் போது மட்டுமே உற்பத்தி புள்ளி எல்லைக்கும். அப்ப பொருளாதாரம் உள்ள பூரண உற்பத்தி அடைய பெறல, பூரண வேலைவாய்ப்பு இல்லை என்றால் சராசரி கிரயம் இழிவு மட்டத்தில் அமையாது, உற்பத்தி புள்ளி எல்லைக்கு வரலாம். ஆகவே முதலாவது பொருளாதாரம் ஒன்று வினைத்திறன் அடையணுமாக இருந்தால் இரண்டு விதமான வினைத்திறன்கள் தேவை. ஒன்று உற்பத்தியில் வினைத்திறன், வளங்களை முழுமையாகவும் திறமையாகவும் உற்பத்தியில் பயன்படுத்துதல், அல்லது குறைந்த உள்ளீடுகளை கொண்டு அதிகளவான வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளுதல், அல்லது முழுமொத்த உற்பத்தி செயற்பாட்டை நாம் சிக்கனமாக மேற்கொள்ளுதல் உற்பத்தியில் வினைத்திறன் என அழைக்கப்படும். உற்பத்தியில் வினைத்திறன் உள்ள பொழுது உற்பத்தி சாத்திய வலையில் உற்பத்தி புள்ளியானது எல்லையில் அமையும். உற்பத்தியில் வினைத்திறனை அடைய வேண்டுமாக இருந்தால் பூரண உற்பத்தி அடைய பெற வேண்டும். அதே போன்று பூரண வேலை வாய்ப்பு அடைய பெற வேண்டும். இவைகள் இணையும் பொழுது மட்டும்தான் பொருளாதாரம் ஒன்றில் உற்பத்தியில் வினைத்திறன் எனும் எண்ணக்கருவை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். பொருளாதாரம் ஒன்று வினைத்திறன் அடைய வேண்டுமாக இருந்தால் இதுவரை நாங்கள் பார்த்தோம் உற்பத்தியில் எவ்வாறு வினைத்திறன் அடைவது. இரண்டாவது அடைய வேண்டிய வினைத்திறன் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன். வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்பது என்னன்னு சொன்னால் பொருளாதாரம் உள்ள அந்த அருமையான வளங்கள் சமூகத்தின் விருப்பத்திற்கு முக்கியத்துவம் அளித்து அல்லது சமூகத்தின் தெரிவுக்கு முக்கியத்துவம் அளித்து ஒதுக்கப்பட்டுள்ள நிலைதான் வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் அழைக்கப்படும். சமூகத்தில் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அல்லது சமூகம் அக்காலப்பகுதியில் எப்பொருளை அதிகம் தெரிவு செய்கின்றார்களோ அந்த தெரிவுக்கு முக்கியத்துவம் அளித்து வளங்களை ஒதுக்கீடு செய்வோமாக இருந்தால் அது வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் அல்லது ஒதுக்கீட்டு வினைத்திறன் அழைக்கப்படும். ஆகவே பொருளாதாரம் ஒன்று வள ஒதுக்கீட்டிலும் வினைத்திறன் அடைய வேண்டும். உற்பத்தியில் வினைத்திறன் மட்டும் அடைந்து போதுமானதல்ல. உதாரணத்துக்கு நாங்கள் வைத்துக் கொள்வோம், ஏதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே உள்ள ஒரு போனை ஒரு நாடு ஒன்று 20 ரூபாவுக்கு உற்பத்தி செய்கின்றது வைத்துக் கொள்வோம். ஆகவே அந்த நாடு 20 ரூபாவுக்கு ஒரு போனை உற்பத்தி செய்கின்றது என்றால் அங்கு வளங்கள் முழுமையாகவும் திறமையாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். உற்பத்தியில் சிக்கனங்கள் கையாளப்பட்டிருக்க வேண்டும். சராசரி கிரயங்கள் இழிவு மட்டத்தில் அமைந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த பொருளாதாரம் உற்பத்தியில் வினைத்திறனை அடைந்துள்ளது. ஆனால் சமூகத்திற்கு தேவையான, சமூகத்திற்கு விருப்பமான, சமூகத்தின் தெரிவுக்கு முக்கியத்துவம் அளித்துதான் வளங்களை ஒதுக்கியுள்ளதா என பார்த்தால் இல்லை. சமூகம் இப்பொழுது இந்த பண்டத்தை கேட்பதில்லை. ஆகவே அவர்கள் உற்பத்தியில் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இல்லை. ஆகவே பொருளாதாரம் வினைத்திறனை அடையாது. இப்போ பொருளாதாரம் ஒன்று வினைத்திறன் அடைய வேண்டுமாக இருந்தால் உற்பத்தியில் வினைத்திறனும் இருக்க வேண்டும், வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனும் இருக்க வேண்டும். ஆகவே வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனை அடைய வேண்டுமாக இருந்தால் அங்கு பிரதானமாக ஒரு நிபந்தனை பூர்த்தியாக்கப்பட வேண்டும். என்ன அந்த நிபந்தனை என்றால் பொருளாதாரத்தினுடைய எல்லை நலன், பொருளாதாரத்தினுடைய எல்லை நலன் எல்லை செலவிற்கு சமமாக அமைய வேண்டும். பொருளாதாரத்தினுடைய எல்லை நலன் எல்லை செலவிற்கு சமமாக அமைய வேண்டும். இப்ப எல்லை நலன் அதாவது மார்ஜினல் பெனிஃபிட் மார்ஜினல் காஸ்டுக்கு சமமாக இருக்குமாக இருந்தால் வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் அடையப்படும். இங்கு மாணவர்கள் தெரிய வேண்டும் எல்லை நலன் என்பது என்னது, எல்லை செலவு என்பது என்னது. இப்ப எல்லை நலன் என்பது என்னன்னு சொன்னால்
அது ஒரு எண்கணித ரீதியாக குறிப்பிட முடியாத ஒரு முக்கியமான ஒரு தியரி. எல்லை நலன் என்பது ஒரு பொருள் அல்லது சேவையை நுகர்வதால் கிடைக்கக்கூடிய அந்த பயன், அதைத்தான் நாங்கள் எல்லை நலன் என்று குறிப்பிடுறோம். ஒரு பொருள் அல்லது சேவையை நுகர்வதால் கிடைக்கக்கூடிய பயன், அதை நாங்கள் பொதுவாக நலன் என்று குறிப்பிட்டது. இங்கே எல்லை என்று சொல் பொருளியலில் பயன்படுத்தப்பட்டால் மேலதிகமாக ஒரு அழகை நுகர்வதனால் கிடைக்கக்கூடிய அந்த பயன், அதை நாங்கள் எல்லை நலன் என்று. இதை பொறுத்த மட்டுக்கும் இது அநேகமாக இந்த எல்லை நலனை அவர்கள் வெளிப்படுத்துவது விலையினூடாக. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம், இந்த மார்க்கரை நான் பயன்படுத்துவதனால் எனக்கு அதிகம் பயன் உள்ளது, இந்த பயனை நான் வெளிப்படுத்தும் விதம் விலை. இந்த பயனை நான் வெளிப்படுத்தும் விதம் விலை. உதாரணத்துக்கு இந்த மார்க்கருக்கு நான் 100 ரூபாய் செலுத்த தயாராக உள்ளேன் என்பது அதன் மறு அர்த்தம் இந்த மார்க்கருடைய எனக்கு கிடைக்கக்கூடிய பயன்படுத்துவதனால் கிடைக்கக்கூடிய திருப்தி 100 ரூபாய். ஆகவே ஒரு பொருள் அல்லது சேவையை நுகர்வதனால் கிடைக்கக்கூடிய அந்த திருப்தியை தான் நாங்கள் நலன் என்று சொல்லால் குறிப்பிடுகின்றோம். ஆகவே எல்லை நலன் என்பது மேலதிகமாக ஒரு அழகை நுகரும் பொழுது நுகர்வோர் அடைகின்ற அந்த நலனை குறிக்கின்றது. ஆகவே எல்லை செலவு என்பது மேலதிகமாக ஒரு அழகினை உற்பத்தி செய்வதற்கு உற்பத்தியாளனுக்கு ஏற்படும் செலவு. ஆகவே இந்த மார்க்கரை உற்பத்தி செய்வதற்கு உற்பத்தி கம்பெனிக்கு எல்லை செலவாக 80 ரூபாய் ஏற்படுதுன்னு எடுத்துக்கொள். மேலதிகமாக இந்த மார்க்கரை உற்பத்தி செய்வதற்கு ஏற்படும் செலவு 80 ரூபாய். இந்த மார்க்கரை பயன்படுத்துகின்ற நுகர்வோர் ஒருவர் அதன் மூலம் அடைகின்ற திருப்தியும் பண ரீதியாக நாங்கள் அளவிட்டதாக எடுத்துக்கொள்வோம் 80 ரூபாய். அது விலையால் அவர் அடைவார், விலையால் அதை வெளிப்படுத்துவார். ஆகவே ஒரு பொருளை மேலதிகமாக உற்பத்தி செய்ய ஏற்படும் செலவானது நுகர்வோர் அதுக்கு செலுத்த தயாராக உள்ள விலைக்கு சமமாகி அது வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் அழைக்கப்படும். நாங்கள் ப்ராக்டிக்கலா யோசிக்கிறேன்னு சொன்னா, ஒரு பொருளை நாங்கள் கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்யறோம், உற்பத்திக்கு ஏற்பட்ட அந்த செலவை சந்தையில நுகர்வோர் செலுத்த தயார் என்றால் எங்களோட வள ஒதுக்கீடு சக்சஸ். ஒரு பொருளை நாங்கள் கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்யறோம், 100 ரூபாய் 200 ரூபாய்னு கொஸ்ட் ஆகுது எங்களுக்கு, சந்தையில் அந்த பொருளை 50 ரூபாய்க்கு கூட விற்பனை செய்ய முடியலன்னு சொன்னால் எங்களோட வள ஒதுக்கீடு வினைத்திறன் இல்லைன்னு. ஆகவே வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனுக்கான நிபந்தனை பொருளாதாரம் ஒன்றில் எல்லை நலன் எல்லை செலவிற்கு சமமாக இருக்க வேண்டும். அல்லது அதை இன்னொரு வடிவில் சொல்லலாம், P/MC எனவும் குறிப்பிடலாம். P/MC. காரணம், நுகர்வோர் தமது எல்லை நலனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் விலை எண். எல்லை நலன் பொதுவாக நுகர்வோர் சமநிலை அடையும் பொழுது விலைக்கு சமம். அந்த அடிப்படையில் MB/MC வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் அல்லது P/MC வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன். இந்த நிபந்தனை எல்லை நலன் எல்லை செலவுக்கு சமமாக இருக்குமாக இருந்தால் அது வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் அழைக்கப்படும். வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனும் உற்பத்தியில் வினைத்திறனும் காணப்படுமாக இருந்தால் கட்டாயமாக அங்கு பொருளாதார வினைத்திறன் அமையும். இது வரைபட ரீதியாக கூட விளக்கலாம். அடுத்ததாக இந்த 2 விடயங்களையும் எவ்வாறு வரைபட ரீதியாக விளக்கலாம் என்பதை சற்று அவதானிப்போம். இங்கு நாங்கள் பொருளாதார வினைத்திறன் எனும் எண்ணக்கருவை எவ்வாறு வரைபட ரீதியாக விளக்கலாம் என்பதை சற்று அவதானிப்போம். இங்கு நான் ஒரு அட்டவணை பயன்படுத்தியுள்ளேன். உற்பத்தி புள்ளிகள் ABCDE என காணப்படுகின்றது. உற்பத்தி புள்ளி A இல் Y உற்பத்தி 10, X உற்பத்தி 0, B இல் 9 1, C இல் 7 2, 4 3 0. இது பொருளாதார மண்டல இருக்கிற வளங்கள் வினைத்திறனாக பயன்படுத்தப்பட்டு உற்பத்தி இடம்பெற்றுள்ளது. ஆகவே உற்பத்தியில் வினைத்திறன் மிக்க புள்ளிகள், வினைத்திறனால் உற்பத்தி சேர்க்கைகள் தான். எல்லை செலவு என்பது எல்லை அமைய செலவை தான் குறிக்கும். உற்பத்தி ஒன்றின் எல்லை செலவு என்பது எல்லை அமைய செலவை குறிக்கும். அதாவது மேலதிகமாக ஒரு அலகை உற்பத்தி செய்யும் பொழுது இழக்கப்படும் மற்ற உற்பத்தி தான் உற்பத்தி ஒன்றின் எல்லை அமைய செலவு என குறிப்பிடப்படும். அந்த அடிப்படையில் நாங்கள் எடுப்போமாக இருந்தால் இங்க பாருங்கள், எக்ஸ்ல ஒரு அலகை உற்பத்தி செய்வதற்கு வையில் ஒரு அலகை இழக்கப்படுகிறது. ஆகவே ஒரு அலகு எக்ஸுக்கான எல்லை அமைய செலவு ஒரு அலகு வை. ஆகவே உண்டு. மீண்டும் மேலதிகமாக இன்னும் ஒரு எக்ஸை உற்பத்தி செய்வதற்கு இங்கு வையில் மேலதிகமாக 2 அலகுகள் இழக்கப்படுகின்றது. ஆகவே இங்கு எல்லை அமைய செலவு 2. அதே போன்று வையில் எக்ஸில் மேலதிகமாக இன்னும் ஒரு அலகை உற்பத்தி செய்வதற்கு வையில் 3 அலகுகள் இழக்கப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு எல்லை அமைய செலவு 3. எக்ஸில் மேலதிகமாக இன்னும் ஒரு அலகை உற்பத்தி செய்வதற்கு வையில் 4 அலகுகள் இழக்கப்பட்டுள்ளது.
ஆகவே எல்லை அமையச்செலவு 4. ஆகவே எல்லை அமையச்செலவு தான் இங்கு MC என அழைக்கப்படும். அதாவது ஓரளவு எக்ஸை உற்பத்தி செய்வதற்கு முதலாவது ஒரு வையை இழந்தோம், அடுத்த மேலதிக ஒரு அலகுக்கு 2 வை, 3 வை, 4 வை என இழக்கப்படும். இந்த எல்லை நலனை பொறுத்த மட்டுக்கும் அது நுகர்வோரின் விலை தொடர்பான ஒரு வெளிப்பாடு. நலனை வெளிப்படுத்துகின்ற முறை விலை. சாதாரண கேள்வி விதியில் கூட உங்களுக்கு தெரியும், விலை அதிகரிக்குமாக இருந்தால் கேள்வித்தொகை குறைவடையும், விலை குறைவடையுமாக இருந்தால் கேள்வித்தொகை அதிகரிக்கும். ஆக பொருள் ரீதியாக நாங்கள் எடுப்போமாக இருந்தால், சரியா, பொருள் ரீதியாக எடுப்போமாக இருந்தால் ஓர் அலகு எக்ஸை உற்பத்தி செய்வதற்கு நுகர்வோர் அதிகம் மேக்சிமம் செலுத்த தயாராக உள்ள வை 4. ஒரு அலகு எக்ஸ் உற்பத்தி செய்வதற்கு நுகர்வோர் அதிகம் செலுத்த தயாராக உள்ள ஒரு அலகு எக்ஸுக்கு நுகர்வோர் அதிகம் செலுத்த தயாராக உள்ள வையின் பெருமானம் 4. அதே மாதிரி எண்ணிக்கை அதிகரிக்க அங்கால செலுத்த தயாரான பெறுவது வீழ்ச்சி அடைகிறது. 4, 3, 2, 1 என அது வீழ்ச்சி அடைகிறது. இது எல்லை செலவு, இது எல்லை நலன். இது எல்லை செலவு, இது எல்லை நலன். இந்த எல்லை செலவையும் எல்லை நலனும் இங்கு காட்டப்படுகிறது. முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த வை உற்பத்தி எக்ஸ் உற்பத்தி அடிப்படையாக கொண்டு உற்பத்தி சாத்திய வலையை உருவாக்க வேண்டும். முதலாவது நாங்கள் எடுப்போம், எக்ஸ் உற்பத்தி 0 உள்ள பொழுது வை உற்பத்தி 10. அப்ப எக்ஸ் உற்பத்தி 0, வை உற்பத்தி 10. அதே போன்று எக்ஸ்ல ஒரு அலகை உற்பத்தி செய்யும் பொழுது வையில 9, எக்ஸ்ல ஒரு அலகை உற்பத்தி செய்யும் பொழுது வையில் 9 அலகுகள் வரும். எக்ஸில் 2 அலகுகள் உற்பத்தி செய்யும் பொழுது வையில் 7 தான் உற்பத்தி அலகு. அப்ப எக்ஸ்ல 2 உற்பத்தி செய்யும் பொழுது வையில 7. அதே போன்று எக்ஸில் 3 அலகு உற்பத்தி செய்யும் பொழுது வையில் 4. எக்ஸில் 3 அலகு நாம் உற்பத்தி செய்கிறோம், வையில் 4 அலகுகள் உற்பத்தி செய்யப்படும். எக்ஸ்ல 4 அலகுகள் உற்பத்தி செய்யப்படும் பொழுது வை உற்பத்தி 0 ஆகிறது. எக்ஸ்ல 4 வை உற்பத்தி 0. ஆகவே உற்பத்தி சாத்திய வலை, இது உற்பத்தி சாத்திய பொருளாதாரத்தில் உற்பத்தி சாத்திய வலை. இது புள்ளி A இனை நாங்கள் ஆரம்ப புள்ளியாக மாற்றுவோம். இது புள்ளி A, இது புள்ளி B, இது புள்ளி C, இது புள்ளி D, இது புள்ளி E. இதன் பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி சாத்திய வலையாக கருதப்படும். இந்த உற்பத்தி புள்ளிகள் அனைத்தும் வளங்கள் முழுமையாகவும் திறமையாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த எல்லா புள்ளிகளிலுமே உற்பத்தியில் வினைத்திறன் காணப்படும். ABCD எல்லா புள்ளிகளிலும் உற்பத்தியில் வினைத்திறன் காணப்படும். உற்பத்தியில வினைத்திறன். ஆனால் எல்லா புள்ளிகளிலும் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் காணப்பட மாட்டார். இப்ப வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் அடைய வேண்டுமாக இருந்தால் MC MBக்கு சமப்படுதல் வேண்டும். ஆகவே கீழுள்ள நாங்கள் இந்த அச்சில் MC கூட வரையும். இப்ப வெளியீடு 1 உள்ள பொழுது MC 1, வெளியீடு 2 உள்ள பொழுது MC 2 காணப்படுகிறது. வெளியீடு 3 உள்ள பொழுது MC 3 காணப்படுகிறது. வெளியீடு 4 உள்ள பொழுது எக்ஸ் உற்பத்தியில அங்கால MC 4 காணப்படுகிறது. ஆகவே MC கோடு ஆரம்ப புள்ளி கூடாக செல்கின்ற ஒரு கோடாக காணப்படுகிறது. MB நிலைமையாவதான நீங்கள் MB பாருங்க, ஒரு அலகு எக்ஸுக்கு அதிகம் செலுத்த தயாராக உள்ள MB 4. ஒரு அலகுக்கு இங்க 4 இருக்கு. அதே மாதிரி 2 அலகுகளுக்கு 3, 2 அலகுகளுக்கு 3 உள்ளது, 3 அலகுகளுக்கு 2 உள்ளது, 3 அலகுகளுக்கு 2, 4 அலகுகளுக்கு 1 உள்ளது. ஆகவே இங்க நான் MB கோடு இந்த மாதிரி, இது MB கோடு. MB கோடு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் போகுது MB. அப்ப MBயும் MCயும் இந்த இடத்துல சந்திக்கின்றதோ அந்த இடத்துல தான் கட்டாயமாக வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் காணப்படும். என்னுடைய வரைவின்படி 2.5 அலகுகள் உள்ள பொழுது வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் காணப்படும். ஆகவே சரியான கோடை நீங்க உற்பத்தி சாத்திய எல்லை குறிப்பீர்களாக இருந்தால் இந்த புள்ளியை பெறப்படுது. நான் ABCDE குறித்திருக்கிறதால் இந்த புள்ளியை நான் F எடுக்கிறேன். இந்த F புள்ளியை அவதானிப்பீர்களாக இருந்தால் அது எல்லையில் அமைந்துள்ள புள்ளி. ஆகவே ஏற்கனவே அந்த உற்பத்தியில் வினைத்திறன் காணப்படுகின்றது. அது தவிர பொருளாதாரத்தில் வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனும் அந்த புள்ளியில் காணப்படுகின்றது. ஆகவே 2 வினைத்திறன்களும் இணையுமாக இருந்தால் அந்த நிலைமைதான் பொருளாதார வினைத்திறன் என அழைக்கப்படும். அந்த நிலைமைதான் பொருளாதார வினைத்திறன் என அழைக்கப்படும். அவை மாணவர்கள்
தெளிவாக இந்த உதாரணத்தை அவதானிக்க வேண்டும். அதாவது நான் இங்கு உற்பத்தி சாத்திய வடை ஒன்றை வரைந்திருக்கின்றேன். எவ்வாறு MC கணித்திருக்கின்றேன் என்பது உங்களுக்கு தெரியும். MB எவ்வாறு கணித்திருக்கின்றேன் என்பது தெரியும். கீழுள்ள வரைபடம் MC MB எந்த புள்ளியில் சமப்படுது என்பதை அவதானித்து பார்க்கிறோம். 2.5 வெளியீட்டு மட்டத்தில் சமப்படுகின்றது. பொருளாதாரத்தில் எல்லையில் உள்ள எல்லா புள்ளிகளிலுமே உற்பத்தியில் வினைத்திறன் காணப்படுகின்றது. ஆனால் இந்த 2.5 எனும் இந்த வெளியீட்டு மட்டத்தில் எக்ஸ் உற்பத்தியில் 2.5 எனும் வெளியீட்டு மட்டம் தான் பொருளாதாரத்தில் வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனை காட்டுகின்ற புள்ளி. ஆக அந்த F புள்ளியில் மாத்திரம்தான் பொருளாதார வினைத்திறன் காணப்படுகின்றது. இது இதுவரைக்கும் கேள்விகளில் கேட்கப்படாது. பல வருடங்கள் 2013, 14, 15, 16 இருந்தே உற்பத்தியில் வினைத்திறன் என்றால் என்ன, ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்றால் என்ன, பொருளாதார வினைத்திறன் என்றால் என்ன என்றெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் இது தொடர்பான வரைபடம் கேள்விகளில் வந்தது. உங்களுக்கு தெரியும் 2020 கூட என்ன கேட்டாங்கன்னா உற்பத்தியில் வினைத்திறன் இன்மை வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் இன்மையை பற்றி கேட்டாங்க. உற்பத்தியில வினைத்திறன் இன்மை என்பது வளங்கள் முழுமையாக உற்பத்தியில் பயன்படுத்தப்படாத நிலை. வளங்கள் முழுமையாக உற்பத்தியில் பயன்படுத்தப்படாத உற்பத்தியில் சிக்கனங்கள் கடைபிடிக்கப்படாத. இதன் போது சராசரி கிரயம் உயர்ந்த மட்டத்தில் காணப்படும். உற்பத்தியில் வினைத்திறன் இன்மை. ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை 2020 ரெண்டையும் இணைத்து கேட்டால் ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இன்மை என்றால் சமூகத்தின் தெரிவுக்கு விருப்பத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வளங்கள் ஒதுக்கப்படாத நிலை. இதன் போது உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கும், வருமானம் குறைந்த மட்டத்தில் காணப்படும். ஒருபோதுமே MB MCக்கு சமமாக காணப்படாத ஒரு நிலையை பற்றி 2020 கேட்டிருக்கிறாங்க. ஆகவே இதன் பின்னர் உற்பத்தி சாத்திய வடை இந்த மாதிரி வரைபடங்களை பயன்படுத்தி விளக்குக என்ற ஒரு கேள்வி வந்தால் தெளிவாக உங்களுக்கு விளக்குவதற்கு இங்கு நான் சொல்லியிருக்கிறது பயன்படுத்தியிருக்கின்ற உதாரணம், நான் சொன்ன விளக்கங்கள் போதுமானதாக இருக்கும். ஆகவே இந்த தலைப்பை மாணவர்கள் அதிகம் படித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பரீட்சைக்கு உதவியாக இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு விடயத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை